ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு நீங்கள் ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th ஆர் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான். இந்த ஜாப்க்கு தேர்வே கிடையாது, எக்ஸாமே இல்லாமல் நேரடியாக பணி நியமனம் பண்ணுறதா இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். ஸோ இதுக்கு கடைசியாக விண்ணப்பக்கூடிய தேதி என்ன அப்படின்னா 16 ஆகஸ்ட் 2024 மாலை 5 மணி வரையிலும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் தகுதியும் விருப்பமும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இப்படி போன்ற முழு தகவலையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் உடனே பார்த்து அப்ளை பண்ணி பயனடையலாம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த ஜாப் பற்றியான ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாதி தான் புரியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தெரியாத ஜாப்க்கு யாராவது ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தாலுமே ஸோ அவங்களுக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உபயோகமாக இருக்கும் ரொம்பவே. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி அஃபீஷியலாக வரக்கூடிய அனைத்து விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷனையும் தெரிஞ்சுக்கணுன்னா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எப்போவுமே லோ குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான ஜாப் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ 5th 8th ஆர் 10th 12th இப்படி எனி டிகிரி இப்படி எந்த கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருந்தாலுமே, நீங்கள் லோவாக படிச்சிருந்தாலுமே அவங்களுக்குமே அரசு வேலை கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம சர்ச் பண்ணி ஜாபை போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் கம்மியாக படிச்சிருந்தாலும் கவலைப்பட வேணாம், நீங்களும் அரசு வேலைக்கு தாராளமாக நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்பிக்கையாக அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் எல்லாருமே அரசு வேலைக்கு போக முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது கூடவே அட்டாச்சாக அப்ளை பண்ணுற ஃபார்மும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்குமே ஒரே பிடிஎஃப் தான். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லவே பிடிஎஃபாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எங்கேருந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் 12 மாலையிலிருந்து தான் வெளியிட்ருக்காங்க. இதில் அப்ரெண்டிஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் இவங்க எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு, நோட்டிஃபிகேஷன் கூடயே இருக்குது. ஸோ நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட நேமு, உங்கள் அப்பா நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஜென்ட்ரு, அப்புறம் விண்ணப்பிக்கிற போஸ்ட்டுக்குண்டான பதவி என்ன, இப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே கேட்டிருக்காங்க. நீங்கள் 1 by 1 நீங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஃபில்அப் பண்ணிவிட்டு இவங்க அதுக்கு கீழே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதையும் இது கூடவே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது கொண்டு போனால் மட்டும் போதும். ஸோ எல்லாத்துக்கு பின்னாடியுமே நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ணிவிட்டு இவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பாருங்கள், நான் மார்க் பண்ணி காமிச்சிக்கிறதா அட்ரஸ்ஸு. ஸோ இந்த அட்ரஸ்க்கு ஆகஸ்ட் 16 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு இவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர்ற விண்ணப்பத்தை இவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் எப்படி இவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தேர்வு எதுவும் கிடையாது, எக்ஸாம் இல்லாமல் நேரடியாக இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் இவங்க பணி நியமனம் செய்கிறாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ரெண்டிஸ் ஒர்க்கர் கேட்டகரிக்கு மட்டும்தான் இவங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருடம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாபை பர்மனெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு அதாவது 2 years ட்ரைனிங்க்கு அப்புறம் ஜாப் பர்மனெண்ட் ஆயிரும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 வருடம் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க, அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நான் அதுக்கு தான் இந்த 2 years ட்ரைனிங்னு சொன்னேன். ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தாட்டிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம். 2 years ட்ரைனிங்க்கு அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாபை உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதுக்காக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் நான் அந்த 2 years ட்ரைனிங்னு மென்ஷன் பண்ணேன்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜாபோட சேலரி எவ்வளோன்னு நினைக்கிறீங்க. இந்த சேலரிக்கு வந்து ட்ரைனிங் பீரியட்லேயே ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு உங்களுக்கு 1 டேக்கு வந்து அதாவது பர் டேக்கு 400 ருபீஸ் தராங்க. 1 டேக்கு 400 ரூபா. ஸோ நீங்கள் செகண்ட் இயர் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆனது எண்டு வரையில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா தராங்க. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா 15,000 வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே நீங்கள் வந்துட்டு சேலரி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க சேலரி சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கு வந்து பர் டே 500 ருபீஸ் கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு வயது வரம்பு என்ன அப்படின்னா 18 மினிமம் வந்துட்டு 18 ஏஜ் டு 32 ஏஜ் வரையிலும் மேக்ஸிமம் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 32 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 30 வேக்கன்சி இருக்குது, 30 வேக்கன்சி இருக்குது. ஸோ இது வந்துட்டு மினிமம் நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th எனி டிகிரி படிச்சிருந்தாலுமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கு மேலே கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் படித்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் நம்ம சேனலையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் ஜாபோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் நல்ல பயனுள்ள தகவலுடன் வரேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.